யாரோ இருவருக்கு மகளாக பிறந்தால் எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகளை கனவுகளை மறந்துவிட்டாள். இப்போது நான் அழுதால் அழுகிறாள், நான் சிரித்தால் சிரிக்கிறாள், நான் துடித்தால் துடிக்கிறாள். எனக்காகவே வாழ்கிறாள். ருசியாக உணவு சமைத்து தருகிறாள். இரகசியமாக காதல் செய்கிறாள். காலையில் நான் எழுவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகிறாள். இரவு வீடு வருவதற்கு தாமதமானால் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கிறாள். மாதவிடாய் வலி அவளை கொல்லும்போது சிரித்து கொண்டே என் ஆடைகளை துவைக்கிறாள். வீட்டை சுத்தம் செய்கிறாள். அனைத்து வேலைகளையும் சலிக்காமல் செய்கிறாள். சில இரவுகளில் கட்டிலில் கலந்து இனிப்பான இன்பம் தருகிறாள். ஒரு நாள் கர்ப்பமாகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள். பக்குவமாக குழந்தை போல் பார்த்து கொண்டேன். அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன். ஒரு தாகி பெண் என்னையும் உள்ளே வரச் சொன்னாள். அப்போது அவள் அருகில் நான் கத்தினாள், கதறினாள், ஏதேதோ செய்தாள். வலியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. அழ வேண்டுமென்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. இந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை. சதை கிழிந்து குழந்தை வெளியில் வரும்போது அவள் அடைந்த வலியை கடவுள் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது. பாதி குழந்தை வெளியில் வந்திருக்கையில் வலி தாங்க முடியாமல் கைகள் இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுதாள். எவ்வளவு வலி இருந்தால் அவள் கும்பிட்டு அழுதிருப்பாள் என்று நினைக்கும்போது நான் துடிதுடித்து அவளை இறுக்க அணைத்து கொண்டேன். ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கி சாய்ந்தாள். ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள். நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து இறுக்க அணைத்து கொண்டேன். அவள் அனுபவித்த வழி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன். மரியாதை செய்யுங்கள். எம் இரவிகளுக்கும் நாம் நேசிக்கும் மனைவிக்காகவும் நான் நேசிக்கும் அம்மாவுக்காகவும் இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.